Good morning students, welcome to our Sheba Group of Schools online class. Today we are going to learn about measurement தான் நம்ம பார்க்க போகிறோம். செகண்ட் சாப்டர் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதில் வந்து எக்ஸசைஸ் 2.1 தான் பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து நமக்கு சர்க்கிள் கொடுத்துருக்காங்க. ஸோ சர்க்கிளை வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ சர்க்கிள் இஸ் ஏ ரவுண்ட் பிளேன் ஃபிகர் ஹூஸ் பவுண்டரி இது வந்து நம்ம சர்க்கம்ஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுக்கிறோம். கன்சிஸ்ட் ஆஃப் அ பாயிண்ட்ஸ் ஈக்வடஸ்ட் ஃப்ரம் த ஃபிக்ஸ்டு பாயிண்ட் வந்து நம்ம சென்டர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கன்சிடர் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ த ஈக்வடஸ்ட் ஃப்ரம் த சென்டர் டு த பவுண்டரி ஆஃப் அ ரேடியஸ் ஆஃப் தி சர்க்கிள். ஸோ இது வந்து நம்ம ரேடியஸ்ன்னு நம்ம வந்து கன்சிடர் பண்ணுறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் பாயிண்ட் D is equal to 2 into radius. ஸோ diameter, ஸோ D is for diameter is equal to 2 into radius. ஸோ ரேடியஸில் வந்து ஸோ டயமீட்டரில் வந்து பாதி தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா ரேடியஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதை நம்ம எப்படி நம்ம கன்சிடர் பண்ணலாம் அப்படின்னா D/2 is equal to radius is equal to D/2ன்னு நமக்கு ஃபார்முலா வரும். ஸோ இதில் வந்து D is equal to 2 into R இதுதான் வந்து ஒரு ஃபார்முலா. ஸோ ஆரோட ஃபார்முலா கேட்குறாங்க அப்படின்னா R is equal to D/2 நம்ம எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட் சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் ஏ சர்க்கிள் ஃபார்முலா இஸ் 2πr யூனிட்ஸ் நம்ம எடுக்கிறோம். 2πr யூனிட்ஸ் இருக்குது. ஸோ RC சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் ஏ சர்க்கிள் C is equal to RD அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ RD சொல்லிட்டு நம்ம எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் பை is equal to நம்ம 22/7 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுக்கிறோம். தென் 22/7 தான் இதோட வேல்யூஸ். நெக்ஸ்ட் 3.14 ஓகேவா? ஸோ அது வந்து ஆர்டி கிடையாது பைடி. ஸோ இதை நம்ம வந்து நம்ம வந்து சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ இங்கே வந்து பைன் சப்ஸ்டியூட் பண்ணுறோம் அப்படின்னா ஸோ இந்த வேல்யூஸ் வந்து பை இருக்குது. 2r is equal to D இல்லையா? ஸோ 2r இருக்க இடத்துல நம்ம D நம்ம வந்து சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். ஸோ சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் எ சர்க்கிள் வந்து நம்ம எப்படி எழுதலாம்னா 2πr யூனிட்னு நம்ம எழுதலாம். பைடின்னு நம்ம எழுதலாம். பை இன்ட்டு D C is equal to பை இன்ட்டு Dன்னு நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி சம் போடலாம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் 2.1ல் ஃபர்ஸ்ட் சம் ஃபைண்ட் த மிஸ்ஸிங் வேல்யூஸ் இன் த ஃபாலோவிங் டேபிள் ஃபார் தி சர்க்கிள் வித் ரேடியஸ் டயமீட்டர் அண்ட் சர்க்கம்ஃபரன்ஸ். ஸோ இந்த ஃபில்லிங் பிளாங்கர்ஸ்லாம் இருக்குல்ல, ஸோ அதெல்லாம் நம்ம ஃபில் பண்ணணும். ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து 15 சென்டிமீட்டர் ரேடியஸ் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் டயமீட்டர் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் கொடுக்கல. நெக்ஸ்ட் நம்ம ஃபைண்ட் பண்ண போகிறது சர்க்கம்ஃபரன்ஸ் அண்ட் டயமீட்டர் தான் நம்ம வந்து ஃபைண்ட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு கிவன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஃபைண்ட் தி வேல்யூ ஆஃப் நம்ம ஏரியா ஆஃப் சர்க்கம்ஃபரன்ஸ் கண்டுபிடிக்கணும். சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் சர்க்கிள் கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட் டயமீட்டர் கண்டுபிடிக்கணும். ஸோ ரேடியஸ் வந்து கொடுத்துருக்காங்க, அதை நம்ம எடுத்து எழுதிக்கலாம். சரி, ரேடியஸ் இஸ் ஈக்குவல் டு 15 சென்டிமீட்டர். ஸோ 15 சென்டிமீட்டர் ரேடியஸ் இருக்கா? ஸோ R is equal to 15 சென்டிமீட்டர். ஸோ டயமீட்டர் is equal to 2 into R. ஸோ 2R நம்ம எடுத்து எழுதுவோமா? அந்த ஃபார்முலா எடுத்து எழுதிக்கோங்க. ஸோ 2 into R that means 2 into R is 50 is equal to 2 into 15 is 30 சென்டிமீட்டர். ஸோ நமக்கு டயமீட்டரோட வேல்யூஸ் வந்து நமக்கு 30 சென்டிமீட்டர்னு நமக்கு வந்து கிடச்சிச்சு. நெக்ஸ்ட் ஈஸியாக நம்ம என்ன பண்ணலாம்? சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் அ சர்க்கிள் நம்ம ஃபைண்ட் பண்ணலாமா? we have to find out the circumference of a circle is equal to 2 into pi d. so 2πr நம்ம எடுத்து எழுதிக்கலாம். 2πr units. ஸோ 2πr நம்ம எப்படி எழுதலாம்னா பை இன்ட்டு டின்னு நம்ம எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ பை வேல்யூ was 22/7 ஆர் இந்த ஃபார்முலாவும் வருமா நமக்கு? பை இன்ட்டு டின்னு நமக்கு வரும். பை வேல்யூ was 22/7 இன்ட்டு டயாமீட்டர் நமக்கு என்ன கிடச்சிருக்கு? 30. ஸோ ரெண்டுமே நம்ம மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 22 into 3 is 66. 66 into 0 வந்து அப்படியே வந்துடும். ஸோ 660 divided by 7. ஸோ ரெண்டுமே நம்ம இப்போ டிவைட் பண்ணலாமா? ஸோ 660 divided by 7. ஸோ 7 டேபிள்ஸில் 7 9s are 63. ஸோ பேலன்ஸ் நமக்கு 33 வரும். ஸோ 0 இங்கே நம்ம போட்டுக்கலாம். ஸோ 7 டேபிள்ஸில் 7 4s are 28 வரும். 4s are 28. ஸோ பேலன்ஸ் நமக்கு 2 வரும். ஸோ இங்கே பாயிண்ட் வச்சுட்டு நம்ம 0 இங்கே ஆட் பண்ணுறோம் அப்படின்னா ஸோ 7 2s are 40. ஸோ பேலன்ஸ் நமக்கு 6 வரும். ஸோ இங்கே பாயிண்ட் இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணுறோம்? திருப்பி நம்ம ஒரு 0 நம்ம கன்சிடர் பண்ணுறோம். ஸோ நம்ம கன்சிடர் பண்ணிவிட்டு ஸோ 7 8s are 56 வரும். 7 8s are 56. ஸோ நமக்கு ஒரு டிஜிட்டல் நம்பர் வந்த உடனே நம்ம ஸ்டாப் பண்ணிடணும். ஸ்டாப் பண்ணிவிட்டு நமக்கு என்ன குவாஷன் வேல்யூ கிடச்சிருக்கோ அதை நம்ம வேல்யூவாக நம்ம எடுத்து எழுதிக்கலாம். ஸோ சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் அ சர்க்கிள். ஸோ சர்க்கம்ஃபரன்ஸ் மட்டும் நம்ம கொடுக்கலாம். சர்க்கம்ஃபரன்ஸ் இஸ் ஈக்குவல் டு 94.28 சென்டிமீட்டர். you have to write  94.28 centimeter. 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 94.28 centimeter.
Okay, so next second sum is diameter of different circles are given below. Find the circumference. So pi is equal to taken 22/7. So the first separation is d is equal to 70 centimeter. So we have to write diameter d is equal to 70 centimeter. நம்ம எடுத்து எழுதிடலாமா? ஃபைண்ட் த சர்க்கம்ஃபரன்ஸ்னு கேட்டிருக்காங்க. பையோட வேல்யூஸ் வந்து கொடுத்துட்டாங்க. 22/7 சொல்லி நம்ம கன்சிடர் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட் நம்ம சர்க்கம்ஃபரன்ஸ் வந்து நம்ம கண்டுபிடிக்கலாம். ஸோ சர்க்கம்ஃபரன்ஸை நம்ம சி நம்ம எடுப்போம். ஸோ அதோட ஃபார்முலா இங்கே வந்து டி இருக்கிறதுனால நம்ம பை டி இந்த ஃபார்முலாவே நம்ம எடுத்துக்கலாம். 5d யூனிட்ஸ். ஸோ இதுவே இங்கே ஆர் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நம்ம 2πr யூனிட்ஸ் அதை நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இந்த சம்மில் வந்து நம்ம பை டி நம்ம எடுத்துக்க போகிறோம். ஸோ பை வேல்யூஸ் வந்து 22/7 இன்ட்டு டி வேல்யூ 70 சென்டிமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 7 1s are 7 10s are. ஸோ 22 into 10 is 220 centimeter. 220 centimeter. The C value is 220 centimeter. Next என்ன வந்து செகண்டும் தேர்டும் வந்து நீங்கள் போட்டு பாருங்கள். Third question வந்து find the circumference of a circle whose radii that means radius are given below. So radius வந்து கொடுத்துருக்காங்க r is equal to 49 centimeter. So radius r is equal to 49 centimeter. ஸோ நெக்ஸ்ட் நமக்கு என்ன வேல்யூஸ் வேணும் அப்படின்னா இங்கே வந்து சர்க்கம்ஃபரன்ஸ்க்கு 2 ஃபார்முலான்னு சொன்னோன்னா ஸோ இதில் நமக்கு வந்து எது கன்வீனியண்ட்டாக இருக்குமோ அந்த ஃபார்முலா வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ நம்ம வந்து circumference formula C is equal to 2πr units. So that means 2 into pi வந்து 22/7 into r value is 49. 7 1s are 7 7s are 49. Then 2 into 22 is 44 into 7. So 44 into 7 is so some 4s are 28. So 28 plus 2 is 30. So 308 centimeter. So circumference of the value is 308 centimeter. Next let us see the fourth sum. The question is the diameter of a circular well 4.2 meter. What is its circumference னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்களா. ஸோ இதில் வந்து the diameter of a circle well is 4.2 meter. So diameter d is equal to 4.2 மீட்டர்னு வந்து நமக்கு கொடுத்துட்டாங்க. Find the value of circumference. So circumference c is equal to ஸோ இங்கே d கொடுத்துருக்காங்க. நம்ம பை டி யூனிட்ஸ் நம்ம வந்து எடுத்துக்கிறோம். ஓகேவா? ஸோ 2πr இல்லாமல் பை டி யூனிட்ஸ் நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ பை வேல்யூஸ் ஸோ d is equal to 4.2. pi value is 22/7 into d is equal to 4.2 units. Then we have to cancel it. 7 1s are 7 6 are 42. So நம்ம 4.2 வந்து 0.6. ஸோ இங்கே பாயிண்ட் இருக்கிறதுனால நம்ம 6ன்னு பாயிண்ட்டு நம்ம எடுத்துக்கிறோம். 0 பாயிண்ட்டுக்கு அப்புறமா 6 அப்படி நம்ம எடுக்கிறோம். ஸோ 0.6. ஸோ 22 into 0.6 the value is 132 வரும். ஸோ 1 டிஜிட் தள்ளி பாயிண்ட் இருக்கிறதுனால இங்கே நம்ம ஒரு பாயிண்ட் நம்ம வச்சிடணும். ஸோ சி இஸ் ஈக்குவல் டு 13.3 மீட்டர்னா மீட்டர். ஸோ மீட்டர் இருந்துச்சுன்னா நம்ம மீட்டர் போகணும். ஸோ சர்க்கம்ஃபரன்ஸோட வேல்யூ இஸ் 113.2 மீட்டர். நெக்ஸ்ட் ஃபிஃப்த் சம் த டயமீட்டர் ஆஃப் அ புல்லக் கார்ட் வீல் இஸ் 1.4 மீட்டர். டயமீட்டர் ஆஃப் த புல்லக் கார்ட் புல்லக் கார்ட்டோட டயமீட்டர் வந்து 1.4 மீட்டர் அண்ட் த டிஸ்டன்ஸ் கவர்டு பை இட் இன் 150 ரொட்டேஷன்ஸ். ஸோ ஒரு புல்லக் கார்ட் இருக்குல்ல, ஸோ அதை வந்து நம்ம வந்து ஒரு சர்க்கம்ஃபரன்ஸ்னு சொல்கிறோம். ஸோ திஸ் இஸ் கவர்டு இன் 1 ரொட்டேஷன். 1 ரொட்டேஷன் வந்து இது கவர் பண்ணுது அப்படின்னா அதை நம்ம சர்க்கம்ஃபரன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதுலேருந்து நமக்கு தெரியும் நம்ம சர்க்கம்ஃபரன்ஸை நம்ம வந்து ஃபைண்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு. டயமீட்டர் கொடுத்துருக்காங்க 1.4 மீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம எதை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா டிஸ்டன்ஸ் கவர்டு இன் 1 ரொட்டேஷன் வந்து சர்க்கம்ஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சர்க்கம்ஃபரன்ஸ் கண்டுபிடிச்சிட்டு அதுதான் வந்து 1 ரொட்டேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம 1 ரொட்டேஷன் நம்ம ஃபைண்ட் பண்ணிவிட்டு அப்புறமா வந்து 150 ரொட்டேஷன்ஸ் வந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ் கவர் பண்ணுதுன்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஃபைண்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து 1 ரொட்டேஷன் வந்து எப்படி ஃபைண்ட் பண்ணுது அப்படின்னா ஸோ சர்க்கம்ஃபரன்ஸ் நம்ம வந்து ஃபைண்ட் பண்ணுறோம். ஸோ 1 ரொட்டேஷன் சுற்றினாலே அது வந்து ஒரு சர்க்கம்ஃபரன்ஸ். ஸோ இதுலேயே நம்ம வந்து அதே ஃபார்முலா நம்ம கன்சிடர் பண்ணுறோம். பை இன்டூ டி யூனிட்ஸ் and pi is equal to 22/7 into d is equal to 14.
சாரி 1.4. ஸோ நம்ம இதை கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 7 1s are 7 2s are 14. ஸோ நமக்கு 0.2 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுக்கணும். ஏன்னா அது 1.4 இருக்குது. ஸோ யூ ஹேவ் டு டேக் 0.2. இதை நம்ம மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 44 நமக்கு கிடைக்கும். இங்கே பாயிண்ட் இருக்காங்க நம்ம 4.4 மீட்டர் நம்ம எடுத்து எழுதும். ஸோ இது வந்து சர்க்கம்ஃபரன்ஸோட வேல்யூஸ் 4.4 மீட்டர் நமக்கு ஃபைண்ட் பண்ணியாச்சு. இங்கே வந்து டிஸ்டன்ஸ் கவர்டு இன் 1 ரொட்டேஷன் இஸ் 4.4 மீட்டர் அப்படின்னா டிஸ்டன்ஸ் கவர்டு இன் 150 ரொட்டேஷன். ஸோ we have to find out it. Therefore 150 ரொட்டேஷன்ஸ்க்கு 4.4 இன்ட்டு நம்ம 150 நம்ம மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நம்ம வேல்யூஸ் வந்து 660 மீட்டர். ஸோ 660 வரும். ஸோ த டிஸ்டன்ஸ் கவர்டு பை 150 ரொட்டேஷன் இஸ் 660 மீட்டர். So the next is 7th sum. The wire of length is 1320 centimeter is made into circular frame of radius is 7 centimeter. Into a circular frame radius of 7 centimeter and how many frames can be made. So the a wire of the length of the wire வந்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, so length of the wire is equal to 1320 centimeter. It made into a circular frames of radius 7 centimeter each. So ஒரு ரேடியஸும் வந்து 7 centimeter. ஸோ மேக் பண்ணுறாங்க. ஸோ ஃப்ரேம் வந்து மேக் பண்ணுறாங்கம்மா. ஸோ லெங்த் ஆஃப் தி ஒயர் வந்து 1320 சென்டிமீட்டர் இருக்குது. ஒரு ஃப்ரேம் வந்து மேக் பண்ணும்போது ஸோ ஒரு ஃப்ரேமோட ரேடியஸும் வந்து 7 சென்டிமீட்டர் அப்படின்னு வந்து நமக்கு கிடைக்குது. ஸோ அதே 7 சென்டிமீட்டரில் வந்து நமக்கு அந்த லெங்த் ஆஃப் தி ஒயரில் இருந்து how many frames can be made. ஸோ எவ்வளோ ஃப்ரேம்ஸ் வந்து நம்மளால் மேட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ரேடியஸ் இஸ் ஈக்குவல் டு 7 சென்டிமீட்டர். So each frame oda radius is 7 centimeter. So we have to find out the circumference of one frame. Circumference of one frame. So நம்ம circumference வந்து நம்ம find பண்ணோம். So one frame க்கு எவ்வளோ ஆகுது ஸோ அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ ஒன் ஃப்ரேம்க்கு நம்ம 2πr யூனிட்ஸ்னு சொல்லிட்டு நம்ம ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ 2 into 22/7 into r values is 7. So 7 should be cancelled. The value was 44 centimeter. So circumference of one frame. So circumference of one frame is 44 அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ நம்பர் ஆஃப் ஃப்ரேம்ஸ் மேட் இட் எவ்வளோ ஃப்ரேம்ஸ் வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபைண்ட் பண்ணோம் அப்படின்னா ஸோ லெங்த் ஆஃப் தி ஒயர் இஸ் 1320 டிவைடட் பை சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் ஒன் ஃப்ரேம் இஸ் 44 சென்டிமீட்டர். வி ஹவ் டு கேன்சல் இட். ஸோ கேன்சல் பண்ணோம் அப்படின்னா இது வந்து 3 times போகும். ஸோ 0 கருனா 30 சென்டிமீட்டர். ஸோ திஸ் இஸ் த number of frames. So 30 centimeter உள்ள ஸோ 30 சென்டிமீட்டர் வராது சாரி. ஸோ 30 frames so can be made. Okay students, I hope you all understand today video classes. See you in the next class. Thank you students.